சார் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு 2வது வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் அமௌண்ட் வரல. கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வன்ம மூட்ல தான் இருக்கும். விஜயவோ இல்ல சீமானையோ இல்ல வேற யாரோ ஒருத்தர் இங்க அரசியலுக்கு வர்றாரு, இங்க வந்து ஊழல் பெருகிருச்சு, நான் ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தாருன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து நீங்க நம்பாதீங்க. ஏன்னா அரசியல்லையோ இல்ல ஒரு நாட்டிலேயோ ஊழல் வந்து பிரச்சனை தான். ஆனா ஊழல் மட்டுமே தான் இங்க பிரச்சனையா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏற்கனவே ஊழலோட மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. விஜய் வந்து நான் ஊழலுக்கு மட்டும்தான் எதிராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா அவரையுமே நம்ம ஆதரிக்க முடியாது. அதே மாதிரி அவரோட அறிக்கையிலே அவர் வந்து இன்னும் வந்து யார் அவரோட எதிரிகள்னு சொல்லவே இல்லை. எதிரிகள் மீன்ஸ் அவர் யாரை எதிர்க்க போறாருன்னு சொல்லல. அவரோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லல. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல பெரும்பாலான கட்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு இயக்கமா இருந்து ஒரு பிரச்சனைக்கு எதிராக போராட்டம் பண்ணி பல பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டு அதுல இருந்து ஒரு இயக்கத்துல இருந்து ஒரு அரசியல் கட்சியா மாறி அதுக்கு அந்த இயக்கத்துக்கு ஒரு கொள்கையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாம் காலம் கடந்து இன்னுமே நீடிச்சு நிக்குது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியில கொள்கை இருக்கிறதுனாலதான் அது வந்து ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி இல்லாம போயிடும் அப்படின்னு இல்லாம அந்த கொள்கையை பின்பற்றி யார் வேணாலும் அந்த கட்சியை முன்னாடி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உள்ளதுதான் இந்த ஏடிஎம்கே, இதை நம்ம அண்ணனோட நாம் தமிழர் கட்சி மாதிரியான இதெல்லாம். ஏடிஎம்கே வந்து இப்ப நம்ம மிக தெரிந்த முகங்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து பெருசா அது செல்வாக்கு இழந்துருச்சு. இப்ப அதே மாதிரி தான் நம்ம நாம் தமிழர்லயும் நம்ம அண்ணன் சீமான் இருக்கிற வச்சு அவர் நல்லா பேசிட்டு இருக்காரு. இப்போ உடனே சீமான் இல்லை அப்படின்னா அங்க அந்த கட்சியே அவ்வளவுதான் அப்படிங்கிற. ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. அந்த கொள்கையை அவங்க ஒழுங்கா கொண்டு சேர்க்கவும் இல்லை. முதல்ல அந்த கொள்கையை தப்பு தான் அவங்க வச்சிருக்க கொள்கையை. அதனால அது அப்படியே அவருக்கு அப்புறம் அப்படியே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிதான் கணக்கு. சோ விஜய் வந்து நான் வந்து ஊழலை ஒழிக்க தான் வர்றேன் அப்படின்னு வர்றாரு அப்படின்னா அவரையும் நம்ம அடிச்சுதான் ஆகணும். அடிச்சு மீன்ஸ் கருத்துக்களால் அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவருமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது கட்டாயத்தின் பெயரால் கூட அரசியலுக்கு வந்து இருக்கலாம். அதே மாதிரி இந்த சீமானண்ணன் எடுத்துட்டோம் அப்படின்னா சீமானண்ணனை வந்து எல்லாரும் வந்து பிஜேபியோட பி டீம், அதாவது நாம் தமிழரை வந்து பிஜேபியோட ஒரு பிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தம்பிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த அதிமுகவே வந்து இப்படிதான், ஒருத்தர் வந்து அவங்களுக்கு எதிராக வந்துட்டாரு அப்படின்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, பிஜேபி சங்கின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. சீமான் வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா டிஎம்கேவை எதிர்ப்பார், ஆனா பிஜேபி எதிர்க்க மாட்டார். பிஜேபிக்காண்டி போய் ஓட்டு கேட்பாரு அங்க. அதே மாதிரி இப்ப தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டே இருக்கோம்ல, தமிழ் தேசியம் அப்படின்னு. கண்டிப்பா வந்து ஹிந்தியை திணிக்கையில நம்ம அதை எதிர்க்க தான் போறோம். ஏன்னா எந்த ஒரு மொழியுமே நம்ம மேல திணிக்கிறதோ, மொழின்னு இல்லை, எதையுமே நம்ம மேல திணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் தான். அவங்களுக்கு என்ன அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கும் இனவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம தான் அண்ணன் சீமான் அண்ணன் இல்ல தம்பிகள் இருக்காங்க. அண்ணன் வந்து கரெக்டா தான் இருக்காரு. ஆனா அண்ணன் மண்டைய கழுவி நம்ம தம்பிகள் எல்லாம் எப்படி வச்சிருக்காருன்னா தமிழ் தேசியத்துக்கும் இனவாதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காரு. இப்போ உடனே கீழே வந்து தமிழ் தேசியம் என்ன நீ ஏன்ட்ட கேட்காதீங்கடா, வேணாம் அப்படின்னா படிச்சு பாருங்கடா. முதல்ல நீங்க படிங்கடா, படிங்க. படிக்காம உங்க அண்ணன் ஆடு மேய்க்க சொல்றேன்னு ஆடு மேய்ச்சிக்க தெரியாம. அதோட வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து நம்ம ஏதோ அகண்ட பாதாளத்துல கிடக்குற மாதிரியும் நம்ம எல்லாம் சாக போற மாதிரியும் நம்மளை மீட்க வந்த தேவ தூதர்கள் எல்லாம் இவங்கதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம விஜய் அண்ணன் மட்டும் இல்ல, நம்ம சினிமானுமே அப்படிதான் பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ வந்து நம்ம அரக்கர்களோட பிடிகள் இருக்கிறோம், இவங்கதான் வந்து நம்மளை மீட்டு இப்படியே புடிங்கி நட்டு நம்மளை தூக்கி நிறுத்த போறாங்க அப்படின்லாம் ஒரு ஒரு மண்ணும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ நடந்த ஆட்சி, திராவிட ஆட்சி, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேயோ அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல நம்ம விமர்சனம் வைக்கிறோம், அது எல்லாமே கரெக்ட் தான். ஈழ பிரச்சனை எப்போ டிஎம்கே வந்து அமைதி காத்ததும் இல்ல அதுக்கு எதிராக செயல்பட்டதும் இல்ல வந்து இப்போ ரீசெண்டா ஏடிஎம்கே ஆட்சியில தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது, இது எல்லாமே அந்த கட்சிகள் நடந்த குறைகள், அந்த கட்சிகள் நடந்த துரோகம், நமக்கு அந்த கட்சி நமக்கு செஞ்ச துரோகம் கூட அவங்கள கேள்வி கேட்போம், அவங்கள விமர்சனம் செய்ய போறோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது நம்மளோட உரிமை. ஆனா இவங்க எதுவுமே பண்ணல, இவங்கதான் வந்து தமிழரோட வீழ்ச்சிக்கே காரணம், இவங்கதான் வந்து பிளான் பண்ணி நம்மளை அமைக்கிட்டாங்க அப்படின்லாம் அண்ணன் ஊட்டிக்கு இருந்துருக்காரு. அதான் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு மேம்பட்டு தான் இருக்கிறோம். முக்கியமா கல்வியில எல்லாம் மேம்பட்டு தான் இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ஒரு ஆள்கிட்டே காசு கேட்டு வாங்கி நம்மளை படிக்க வச்ச நம்ம பழைய முதலமைச்சர்கள்ல இருந்து பாக்கி எல்லாரும் நம்மளை கஷ்டப்பட்டு எப்படியாவது நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து படிச்சிடணும் அப்படின்னு கல்வியை இலவசமாக்கி என்னென்னமோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நம்மளை படிக்க வச்சாங்க. ஆனா நம்ம அண்ணன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஆடு மேய்க்கிறத வந்து நான் முதலமைச்சரா வந்தா கவர்மெண்ட் தொழில் ஆக்கிடுவேன், மயிரை பிடிங்கிடுவேன்லாம் சொல்லுவார்.
ஆனா ஒருபோதும் வந்து அவர் போய் அவர புள்ளைகிட்ட போய், "நீ வந்து ஸ்கூலுக்கு போகாத தம்பி, நீ இப்ப புக் படிக்காத தம்பி, நீ ஆடு மேய் தம்பி, நீ மாடு மேய் தம்பி, நீ போய் விவசாயத்த பாரு தம்பி" அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்ம தான் விவசாயம் பார்க்கணும். நம்ம தான் நட்டத்துல போணும். அவர் வந்து இசூசு கார்ல போயிருவாரு. அவர் வந்து அதுல அதுக்குள்ள நம்மள இறங்க மாட்டாரு. அவர் வந்து அதுல இறங்க மாட்டாரு. நம்மள தான் வந்து அதுல இறங்கி சாவுங்கடான்னு சொல்லுவாரு. இப்போ உடனே நான் வந்து விவசாயத்துக்கு எதிரா பேசுறேன் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். ஏன் இப்ப நான் நான் எங்க குடும்பம்னு இல்ல. நீங்க நெறைய கிராமத்துல உள்ள குடும்பங்கள் வந்து இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா, அந்த குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வெளியில வேலைக்கு போனா மட்டும் தான் அந்த குடும்பத்த வந்து சமாளிக்க முடியும். அந்த அவங்களுக்கு வர செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப அவங்களே வந்து என்ன அந்த விவசாயிகளே வந்து என்னென்ன ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்னா, நம்ம புள்ள வந்து எப்படின்ட்டு நம்மள மாரியே இந்த விவசாயம் பண்ணி நாசமா போயிறக்கூடாது. அவன் படிச்சு வேலைக்கு போணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. நீ அவன்ட்ட போய் திருப்பி விவசாயத்தையே பாரு. ஆனா நான் வந்து நல்ல கார்ல நல்லா சென்னையில நல்லா நல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு வெளிநாட்டுலேருந்து நிதி வாங்கி நல்லா தெரியுமே. ஆனா நீ வந்து கடைசி வரைக்கும் விவசாயம் பார்த்துட்டு, அங்கேயே அந்த சகதிக்குள்ளே கீழ செத்து போயிறணும். நான் வந்து என் புள்ள, அதுக்கப்புறம் அதுக்கு என் புள்ளையோட புள்ளலாம் கட்சியில இருப்பேன். அவன்லாம் வந்து அப்படியே இருப்பேன். இந்த புள்ளையோட புள்ள நல்லது ஞாபகம் வருது. இதே தம்பிகள்லாம் வந்து முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சொன்னாங்கன்னா, வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உங்க அண்ணனோட அண்ணி இருந்த கட்சியில இதுல சேர்த்திருக்காரு. அப்ப ஒருத்தன் கூட வாய் திறக்க மாட்டான் கட்சியிலேருந்து. எப்படி அண்ணன் சேர்க்கலாம் நீங்க? நீங்களே வாரிசு அரசியல் பேசிட்டு இப்படி நீங்களே பண்ணலாமா? அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ போய் எங்க விஜய்ட்ட சொல்லிடாத. அ நீனும் வாரிசு அரசியல் தான் பண்ற. உங்க அப்பா தான் நடிக்க வச்சு இங்க கொண்டாந்தாரு அப்படின்னு அங்கிட்டு எதுக்கு போய் சொல்லிற போற? அப்புறம் அணில் கூட்டம்லாம் வந்து கழிச்சு வச்சிட போறாங்க. உங்க அண்ணி மட்டும் இல்ல. உங்க அண்ணனோட மச்சான் இருக்கார்ல, அதாவது உங்க அண்ணியோட அண்ணனோ, தம்பியோ தெரியல. அவருக்கு ஏன் சீட்டு குடுத்தாரு? அப்ப அதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? இந்த குத்துச்சண்டையில யாரு ஜெயிச்சது அப்படின்னா, நீயோ என் செல்லம். இது யுகா யுகம் பாஸ். ரெடி சிடி அண்ட் கோ. மூணும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதில்ல. இந்த மூணுக்கும் உயிர் நாடி ஒண்ணு தாங்க. ஹோண்டா ட்ரீம் சீரீஸ். பருகாலம் மாறுது பாரு, சிறகடித்து பறவை பறப்பது ஜோறு. நம்ம வந்து சீமான் அண்ணனை பத்தி தனியாவே என்கிட்ட நெறைய ஒரு வீடியோவே போடுவேன். ஏன்னா சீமான் அண்ணன் இல்ல நம்ம தம்பிகளுக்காண்டியே ஒரு பிளேலிஸ்ட்டே ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஏன்னா அண்ணன் போற போக்குல நெறைய சொல்லிக்கிட்டே போறாரு. அதுக்கு நம்ம எதிர்கருத்து வைக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் அந்த தம்பிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அந்த சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, வித்தியாசம் இல்ல. முன்னாடி இருந்துச்சு வித்தியாசம். என்ன இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ நாத்திகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, நாங்க கடவுள் இல்லன்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ கடவுள் இருக்குன்னு ஒருத்தன் வரையில அவன் வந்து என்ட்ட பேசுறான்னு வச்சுக்கோங்க. கடவுள் இருக்கு அப்படின்னு என்ட்ட சொல்றான் அப்படின்னா, "சரி வாப்பா தம்பி வந்து உட்காரு. நீ வந்து உன்னோட கருத்த சொல்லு. நான் என்னோட கருத்த சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு சுதந்திரம் இருக்கும். ஒரு கருத்த சொல்ல விடுவாங்க. இதுதான் உன்னோட கருத்து அப்படின்னு. ஆனா சங்கி வந்து என்ன தெரியுமா பண்ணுவான்? பேச விட மாட்டான். உடனே வந்து அப்படியே போயிருவான். நம்மளோட குடும்பத்த இழுக்கிறது, நம்மள திட்ட ஏன்னா அவன்ட்ட கருத்து இருக்காது. அவன் நம்மள வந்து கருத்து ரீதியா அவனால நம்மள எதிர்க்கவே முடியாதுங்கிறதுனால, அவன் அந்த ரூட்ல போயிருவான். இப்போ அதே மாரி தான் தம்பிகளும் போயிட்டு இருக்காங்க. அதாவது கருத்து நம்ம வச்சோம்னா, நம்ம கருத்து ரீதியா அவங்க தாக்க மாட்டாங்க. அதுக்கு ஆன்சர்ன்னு சொல்ல மாட்டாங்க. அத விட்டு அவங்க 2 பண்ணுவாங்க. ஒண்ணு நீ ஆட்சியில இருக்கிறவங்க அது சிஎம்ட்ட கேட்டியா? போன ஆட்சியில இருந்த அவர்ட்ட கேட்டியா? இவர்ட்ட கேட்டியான்னு கேட்பாங்க. இன்னொன்னு வந்து நீ தமிழரே இல்ல, நீ வந்தேறி, நீ அப்படி, நீ இப்படின்னு நம்ம குடும்பத்த தாக்க ஆரம்பிச்சுருவாங்க. முதல்ல இந்த ஆட்சியில உள்ளவன்ட்ட கேட்டியா? அவன்ட்ட கேட்டியா? இவன்ட்ட கேட்டியா? நீ தானே மாட்டுன்னு வர்ற. நான் உன்ட்ட கேட்டா நீ ஆன்சர் பண்ண தெரியலன்னா தெரியலன்னு சொல்றா. அத விட்டுட்டு அவன்ட்ட கேட்டியா? இவன்ட்ட கேட்டியான்னு